நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் இலக்கை இவ்வளவு தூரம் நெருங்கிட்டு என்னால திரும்ப போக முடியாது. நேரம் வேற குறைவா இருக்கு. நில்லுங்க குருதேவா. இப்ப என்னாச்சு சந்திரிகா அவர்களே? ஒரு நிமிஷம் குருதேவா. என்ன இது சந்திரிகா அவர்களே, என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்களேன். அமைதியா இருக்கணுமா? நீங்க என்ன பண்றீங்க சந்திரிகா அவர்களே? அசையாதீங்க. சரி சரி, அசையல. ஆனா என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க ஏன் என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அற்புதம், ரொம்ப அழகு, ஆச்சரியமாவும் இருக்கு. சந்திரிகா, நான் இப்பவே உங்களை என்னோட பணிப்பெண்ணா நியமிக்கிறேன். உங்களோட திறமையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். திடீர்னு அப்படி என்ன செஞ்சுட்டாங்க சந்திரிகா அவர்கள்? குருதேவா, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க என்ன மகாராணிகளை சந்திக்க வச்சு எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேனா? வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்லையா? நீங்க கிளம்புங்க. உங்க உத்தரவுப்படியே செய்யறேன் சந்திரிகா அவர்களே. பண்டிதரே, பண்டிதரே, ஐயா பண்டிதரே, நீங்க கேட்ட காய்கறி பண்டிதரே. நான் கேட்ட காய்கறிகள் எல்லாம் இதெல்லாம் நல்ல காய்கறிகள். எனக்கு உங்க சாதுரியத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால கெட்டுப்போன காய்கறிகள் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டேன். உங்களை பாராட்டியே ஆகணும். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே. என்ன விஷயம்? மகாமந்திரி உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அதனாலதான் உங்களை பார்க்க நாங்க இங்க வந்திருக்கோம். ஏதோ முக்கியமான விஷயமா, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? சரிங்க, நான் நேரா அரசவைக்கே கிளம்பி போயிடுறேன். ஒரு உதவி பண்ணுங்க, இதை கொண்டு போய் என் வீட்டுல ஒப்படைச்சிடுறீங்களா? கொடுங்க பண்டிதரே. வணக்கம். இருக்கட்டும். சந்திரிகா, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? என்னோட மகாராணிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குருதேவர் இங்க வந்துட்டு போன மாதிரி தெரியுதே, உண்மையா? ஒருவேளை அவர் இங்க மகாராஜா, இவ என்னோட புது சேவகி சந்திரிகா. இன்னைக்குதான் நான் இவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். சந்திரிகா, மன்னியுங்க மகாராணி. நான் மகாராஜாவோட கம்பீரமான தோற்றத்தை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிட்டேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம். மகாராஜா வாழ்க. அனுமதி கேட்காம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகா மந்திரி திம்மரசு உங்களை தர்பாருக்கு வர சொல்லி வேண்டுதல் விட்டிருக்காரு. நான் இப்ப போய் ஆகணும். மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நாளைக்கு உன்னால தப்பிக்க முடியாது கிருஷ்ணதேவராயா. உன் மரணம் என் கையில தான். வணக்கம் குருதேவா. குருதேவா, உங்க குடுமிக்கு வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் ஆச்சாரியாரே. உங்களோட என்னோட என்னோட என்ன ஆச்சாரியாரே, உங்களோட அந்த குடுமிக்கு என்ன? ஒண்ணு இல்ல ஆச்சாரியாரே. அப்படின்னா உட்காருங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராய
வணக்கம் மகாராஜா. அற்புதம் குருதேவா. குருதேவா, சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா. நீங்க விஜயநகர ராஜ்யத்தோட விலை மதிப்பில்லாத ரத்தனம் தான். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப வசீகரமா இருக்கீங்க. என்ன விஷயம் குருதேவா? என்ன சொல்றது மகாராஜா, நீங்க என்னோட அழக பாராட்டினதுல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன சொல்றது, நான் அழகா பிறந்துட்டேன், அவ்வளவுதான். அதுல சந்தேகமே இல்லை குருதேவா. நீங்க அமருங்க. மந்திரியாரே, மகாராஜா, அரசவைக்கு என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்னதுக்கு அப்படி என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். வணக்கம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. போய் உட்காரு. என்ன மந்திரியாரே, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. மகாராஜா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி உங்களை திடீர்னு அரசபைக்கு வர வைக்க வேண்டிய வேண்டுதலை கொடுத்துட்டேன். ஆனா என்ன பண்றது மகாராஜா, வந்திருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கே. அப்படி என்ன பிரச்சனை மந்திரியாரே? மகாராஜா, நான் அதை சொல்றதுக்கு பதிலா நீங்களே நேரடியா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, என்னோட பேரு பாலா. இவங்க என்னோட மனைவி சாருலதா. இவன் என்னோட மகன் தாசு. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, நீங்க எங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பீங்கன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க எங்க பிரச்சனைய பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும். உத்தரவாதம் கொடுக்கிறேன். மகாராஜா, நீங்க எந்த அரச மாளிகையில மகாராணிகளோட இருக்கீங்களோ அதோட உரிமையாளன் நான் தான். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த அரச மாளிகையை விட்டு நீங்க வெளியே போகணும். உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம்? நீ எங்க மகாராஜா முன்னாடியே நின்னுகிட்டு அவரையே அரசவையை காலி பண்ண சொல்லி உத்தரவு போடுறியா? உனக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால ஒரு ராஜகுருவா என்னால எதுவும் செய்ய முடியல. இல்லன்னா நான் உன்னை மரண லோகத்துக்கு அனுப்பியிருப்பேன். மகாராஜா, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. மகாராஜா, இவ குருதேவா, நீங்க அமைதியா இருங்க. சரி மகாராஜா. பாலா, எந்த அடிப்படையில நீங்க இந்த மாளிகை உங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்க? நீங்க இப்படி உரிமை கொண்டாடுற அளவுக்கு உங்ககிட்ட உத்தரவாதம் இருக்கா? இருக்கு மகாராஜா, என்கிட்ட இருக்கு. மகாராஜா. மந்திரியாரே, உத்தரவு மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணா. என்ன 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 மந்திரியாரே? அட, கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க உங்க ஜிமிக்கிய மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. ஏய் நில்லு நில்லு. ஏய், நீங்க தானே அன்னைக்கு என்னோட கண்ணுல மண்ணை தூவிட்டு. என்னாச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்ல மகாராஜா, ஒண்ணு முக்கியமான விஷயம் இல்ல, வேற ஒண்ணு இல்ல. அரசாங்க முத்திரை வேற இருக்கு. என் தந்தையாரோட கையொப்பமும் இருக்கே. உங்களுக்கு இந்த பலகை எங்க இருந்து கிடைச்சது? மகாராஜா, நான் இத 1000 பொற்காசுகள் கொடுத்து ஒரு விவசாயி கிட்ட இருந்து வாங்கினேன். அவரோட தந்தைக்கு உங்க தந்தையார் தான் அந்த காலத்துல பரிசா கொடுத்திருந்திருக்காரு. ஒரு நாள் வேட்டையில இருந்து திரும்பி வரும்போது உங்க தந்தையாருக்கு கடுமையான தண்ணீர் தாகம் இருந்தது.
அந்த விவசாயியோட தந்தை அந்த காட்டுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. மகாராஜாக்கு அவர் தண்ணீர் கொடுத்து அவரோட தாகத்தை போக்குனாரு. மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு பரிசு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. அந்த பெரியவர் எதுவும் கேட்காததால முன்னாள் அரசர் அப்பதான் இத வாங்கி அதுல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதுல அரசு முத்திரையோட கொடுத்தாரு. அப்படிதான் அவருக்கு அந்த பரிசு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவர் எது ஆசைப்பட்டாலும் அவர் கொடுத்த அந்த பரிசுல எழுதுனா அவருக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. இதுதான் நடந்தது மகாராஜா. மகாராஜா, அந்த விவசாயியோட தந்தை பரிசு கிடைச்சதுல இருந்து அதை பயன்படுத்தவே இல்லை. அதனால நான் அந்த விவசாயி கிட்ட பொற்காசுகளை கொடுத்து அதை நான் விலைக்கு வாங்கிட்டேன். இதுல உங்க அரச மாளிகை வேணும்னு எழுதிட்டேன். சட்டப்படி பார்த்தா இந்த அரச மாளிகைக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரன். ஆனா எங்க முன்னாள் அரசர், அதாவது எங்க மகாராஜாவோட தந்தையார், அந்த பலகைய விவசாயியோட தந்தைக்கு கொடுத்தாரு, உனக்கு கொடுக்கல. நியாயப்படி எது கிடைக்கிறதா இருந்தாலும் அது விவசாயியோட தந்தைக்கு தான் கிடைக்கணும், இல்ல அந்த விவசாயி கிடைக்கணும். மதிப்புக்குரிய குருதேவா, 1000 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு அந்த விவசாயி இந்த வாய்ப்பை எனக்கு வித்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது அந்த விவசாயிக்கோ இல்ல அவர் தந்தைக்கோ கிடைக்க வேண்டியது வாங்கின எனக்கு தானே சொந்தமாகும். என்னடா பாதையே தெரியல. மணி, இப்ப நம்ம எங்கடா வந்திருக்கோம்? அடே கண்ணி, இப்ப நாம சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கோம். பாரு கண்ணி, இப்ப நமக்கு முன்னாடி இந்திர தேவன் அவரோட சிம்மாசனத்துல கம்பீரமா உக்காந்துகிட்டு இருக்காரு. முட்டாளுங்களா, என்னடா பண்றீங்க? மகாராஜா முன்னாடி என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏ அழகான அருக்காணி தேவதையே, நல்லா இருக்கியா? எங்களுக்காக ஒரு அற்புதமான உன்னோட நடனத்தை ஆடி காட்டு. மணி, நில்லுடா. இந்த ஆள் தானே நம்ம குருமாதாவை ஏமாத்தனவன். இவன் தானே? ஆமா ஆமா ஆமா, இவனே தான், அந்த கொள்ளக்கார, மகா கொள்ளக்கார. என்ன சொன்ன? நல்லது. இந்த தங்கெல்லாம் 2 மடங்கா மாறிடுமா? அது எப்படி எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அந்த வெத்து பை அதிசய பையன்னு சொன்னல, எங்களை பேசி ஏமாத்தி எங்க குருமாதாவோட மொத்த நகையும் உன் பைக்குள்ள அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டல. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. இவனுங்க முட்டாளுங்க, கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காங்க. கனிமணி சொல்றது உண்மைதான் மகாராஜா. இந்த கொள்ளக்கார கூட்டம் தான் நம்ம விஜயநகர மக்களை சூறையாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க குருதேவர் வீட்டுக்கு போய் குருமாதாவை மட்டும் ஏமாத்தல, என் வீட்டுக்கு போய் என் அம்மாவையும் என் மனைவி சாரதாவையும் ஏமாத்திருக்காங்க. இப்ப என்னடானா, ஒரு போலியான ஆவணத்தை கொண்டு வந்து அதுவும் நம்ம அரசவையிலேயே உங்களையே கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க. நீ சொல்ல வர்றது தெளிவா சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்ன விஷயத்துல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. அது என்னன்னா, எங்களோட சந்திப்பு குருமாதா வருணமாலா, தேவி சாரதா அப்புறம் இவர் அம்மாவோட நடந்தது. இருந்தாலும் எங்களை கொள்ளக்காரங்கன்னு சொல்லி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரு செஞ்ச தப்ப மறைக்கணும்னு பாக்குறாரு. நீ சொன்னது உண்மைதான் பாலா, நான் தப்பு பண்ணது உண்மைதான். உங்களை பிடிக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுத்திட்டேன், இல்லன்னா உங்களை கையும் கிளவுமா நீங்க கொள்ளையடிச்ச பொருட்களோட சேர்த்தே பிடிச்சிருப்பேன். மகாராஜா, நேத்து இவங்க என் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப சாதுரியமா தங்க நகைகள் இருக்கிற மூட்டைக்கு பதிலா இரும்பு துண்டு இருக்கிற மூட்டையை எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மைதான் மகாராஜா, இவங்க என்னோட மனைவி வருணமாலாவையும் ஏமாத்தி கொள்ளையடிச்சிருக்காங்க மகாராஜா. ரொம்ப சாதுரியமா தங்க நகை இருக்கிற மூட்டைய இரும்பு துண்டு இருக்கிற மூட்டையா மாத்திருக்காங்க, தங்கத்தை திருடிட்டாங்க. மகாராஜா, நான் எந்த மூட்டையும் மாத்தி வைக்கல, எந்த சாதுரியமும் காட்டல. இப்படிலாம் நடந்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, குருதேவரும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் தப்பு பண்ணதுனாலதான். நான் இவங்க கிட்ட குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் மகாராஜா, அந்த மூட்டையில இருக்க தங்க ஆபரணங்களை அதிகாலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் திறக்க சொன்னேன். ஆனா இவங்கெல்லாம் அவசரப்பட்டு நான் சொன்னதை மீறி அந்த மூட்டைய முன்னாடியே திறந்திருப்பாங்க. அதனால்தான் எல்லா தங்க ஆபரணங்களும் இரும்பா மாறிடுச்சு மகாராஜா. அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வர? தப்பு எங்க மேலன்னா? சரி, நான் அதை ஏத்துக்கிறேன். நான் இப்பவே இந்த நிமிஷமே உங்ககிட்ட தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன். நீங்க அதை அரசவையில எல்லார் முன்னாடியும் பல மடங்கு ஆக்கி காட்டுங்க பார்க்கலாம். அது என்னால பண்ண முடியாது. ஏன்?
மாட்டிக்கிட்டேல்ல. இல்ல குருதேவா, நீங்க ஒரு பெரிய ஞானி. ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். விண்வெளியில எல்லா கிரகங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஒவ்வொரு திசையில சூரியனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ரொம்ப நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். திருடப்பட்ட சம்பவத்தோட நேரம் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது. ஆமா, கண்டிப்பா எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதுதான். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா? எதுவுமே இல்ல. அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் எல்லாத்தையும் விட தீவிரமா தானே இருக்கும். ஆமா, இருக்கும் தான். அதே மாதிரிதான் தங்க ஆபரணங்களை பல மடங்கு ஆக்குற நேரமும் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நேரம் கடந்து போயிடுச்சு. இன்னில இருந்து சரியா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நிலை மறுபடியும் ஒண்ணு கூடும். ஒருவேளை நீங்க 12 வருஷம் காத்திருந்தீங்கன்னா அந்த அதிசயத்தை மறுபடியும் உங்க முன்னாடி பண்ணி காமிக்க முடியும். மகாராஜா, அது பாலா அவர்கள் சொன்ன விஷயம் சரின்னு தான் என் மனசுக்கு படுது. குருஜி, இந்த சதிகாரம் உங்களை மாட்டி விடுறான். உங்களோட தங்க ஆபரணத்தை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டான். அவனை ஏதாவது பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுதான் அந்த ரசாயனம். தேவி சாரதா உங்க அம்மாவோட நகைகளை ஜொலிக்க வைக்க பயன்படுத்தின. இப்ப அது தீந்து போச்சு. இது இமயமலையில மட்டும்தான் கிடைக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நாம இமயமலைக்கு போயிட்டு வரலாம். பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த அதிசயத்தை நிறைவேற்றி காட்டுறேன். மகாராஜா, மகாராஜா, நீங்க நியாயத்தை கடைபிடிக்கிறவரு, நியாயத்தை உங்க உயிருக்கும் மேல நினைக்கிறவரு. இதுக்கு அப்புறமும் கூட நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம். இந்த விஷயத்துல அரசவையோட கருத்து என்னங்கறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். குருதேவா, மகாராஜா, பாலா என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும். ஆனா இவர் அரசவையில ஆஜராகி நிறைஞ்ச அரசவையில உங்ககிட்ட அரசு மாளிகையை கேட்டு பெரிய குற்றம் செஞ்சிருக்காரு. அதுக்காக அவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அமைதி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல உன்னுடைய கருத்து என்ன? மகாராஜா, என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ மாளிகைய இவருக்கே கொடுத்துடலாமே. அதுதான் நியாயமும் கூட. பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என்ன பைத்தியக்காரத்தனமான கருத்தை மகாராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? குருதேவா, நம்ம மகாராஜா என்னைக்குமே நியாயம் தவறாதவரு. என்னோட ஆசை என்னன்னா, இந்த நியாயம் வழங்குற பழக்கம் தொடர்ந்து நீடிக்கணும். இந்த பாலா அவர்கள் கிட்ட நம்ம முன்னாள் மகாராஜாவோட, அதாவது மகாராஜாவோட அப்பாவுடைய கையெழுத்தும் ராஜமுத்திரையும் இருக்கிற ஒரு பலகை இருக்கு. அதனால நம்ம மகாராஜா முன்னாள் அரசர் கொடுத்த வாக்குறுதியை தட்டி கழிக்காம அதை கடைபிடிக்கிறது தானே நியாயம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா இந்த அரசு மாளிகையை இந்த நபருக்கு நம்ம ஒப்படைச்சே ஆகணும். இது அநியாயம் மகாராஜா, அநியாயம். இதை ஏத்துக்கவே முடியாது. அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன கருத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். எனக்கு ரொம்பவும் நல்லாவே தெரியும் நீங்க கொள்ளைக்காரங்கன்னு. இந்த அரசவைக்கு நீங்க வந்த காரணமே என்ன கொள்ளையடிக்கதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க துல்வா வம்சத்துல எப்பவும் எங்க மக்கள் முன்னிலையில நியாயத்தை தான் உதாரணமா காட்டியிருக்கோம். இன்னைக்கும் நான் அதையே தான் செய்ய போறேன். என்னுடைய தந்தையார் கொடுத்த உத்தரவாதத்தின்படி நான் இந்த மாளிகையை பாலா கிட்டேயே ஒப்படைக்கிறேன். ஆனா இந்த அரசு மாளிகையை நீங்க சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனைக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். அதுவும் மகாராஜா அனுமதி கொடுத்தா. அனுமதி உண்டு பண்டிதனே ராமகிருஷ்ணன்.
நிபந்தனை ரொம்ப சாதாரணமானதுதான். இந்த அரசு மாளிகை விஜயநகரத்துடைய கௌரவம் சம்பந்தப்பட்டது. இதுக்கான மரியாதையை கொடுத்து இதை சரியான முறையில கௌரவிக்கணும். அதனால நீங்க எங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தா மட்டும்தான் இந்த அரசு மாளிகையை உங்களுக்கு தர முடியும். அப்பதான் அது நியாயமா இருக்கும். ஏன்னா இந்த உத்தரவாதம் அரசு மாளிகைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஞாபகம் இருக்கட்டும் பாலா, இந்த விஷயத்துல எந்தவித தப்பும் நடக்க கூடாது. நீங்க எங்களை நம்புங்க மகாராஜா. நீங்க கவலைப்படாம இந்த மாளிகையை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. மகாமந்திரியாரே. மகாராஜா, உத்தரவு மகாராஜா. நான் இந்த அரசு மாளிகையை கைமாத்துற ஏற்பாடுகளை பார்த்துக்கிறேன். மகாராஜாவோட புது அரண்மனைக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். நல்லது மகா மந்திரியாரே, அப்படியே செய்யுங்க. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! பண்டித ராமகிருஷ்ணா, நீ இன்னைக்கு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? பாத்தீங்கல்ல, நிறைஞ்ச அரசபையில இருந்த எல்லாரும் முன்னாடியும் நாங்க மகாராஜாவை அவர் குடும்பத்தோட சேர்த்து அரச மாளிகையில இருந்து வெளியேத்திட்டோம். இப்ப இது எங்களுக்கு தான் சொந்தம். உங்களால எதுவும் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன். என்னோட இந்த திறமையான செயலை நீங்க வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாலா அவர்களே. நீங்க கண்டிப்பா எங்க மகாராஜாவுடைய அரசு மாளிகையை கண்ணு கருத்துமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதோட பராமரிப்பு இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க இதை பாத்துக்கணும். நாங்க நல்லா பாத்துப்போம். என்ன இப்படி பண்ணிட்டே ராமா? மகாராஜாவோட குடும்பத்தை சேர்த்து அரச மாளிகை விட்டு போக வச்சிட்டியே. நீ இப்படி ஒரு கருத்துவா மகாராஜாவுக்கு சொல்லுவ? அந்த பாலாக்கு போய் துணை போயிருக்க ஏன்? வேற வழி இல்லையே பட்டு. இதுதான் பாரம்பரியமான நியாயம் வழங்குற முறை. நீ மகாராஜாவை பத்தி யோசிக்கல, அந்த பாலாக்கு துணை போயிருக்க. ராமா, நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னையும் ஏமாத்திடுவ. என்னையும் ஒரு நாள் கண்டிப்பா யாருக்கிட்டயாவது கொடுத்துருவ போல இருக்கு. நீ என்னுடைய நண்பனே கிடையாது, நீ என்னுடைய விரோதி. பட்டு, தைரியமா இரு. ஷூ. மகாராஜா, நீங்க புது அரசு மாளிகையை கட்ட போறீங்க இல்லையா? அங்க என்னோட அறைய சமையல் அறைக்கு பக்கத்துலயே அமைச்சு கொடுங்க. அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும். நிச்சயமா அப்படிதான் நடக்கும். இன்னொரு விஷயம் மகாராஜா, சமையல் அறையில இன்னொரு அடுப்பையும் கட்டி கொடுங்க. அப்பதான் நான் என் கையால புது அரண்மனையில புது புது சமையல் செஞ்சு காட்ட முடியும். அப்படியா? அதுக்கப்புறம் நான் வம்புல மாட்டிக்குவனே. என்ன? இல்ல, அதான் நீங்க எனக்காக விசேஷ உணவை தயாரிச்சு கொடுப்பீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும் இல்லையா? நான் கஷ்டப்பட்டா வம்புல மாட்டிக்குவேன் இல்லையா? மகாராஜா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. மகாராணி சின்னாதேவி, ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை எடுத்துக்க மாட்டீங்களா? தேவையில்ல. அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன புரிஞ்சது திருமலாம்பா? அது என்னன்னா, நீங்க பழைய பொருள் எதையுமே எடுத்துட்டு போக விரும்பல. நீங்க புது மாளிகையில எல்லாமே புதுசா இருக்கணும்னு விரும்புறீங்க. ஆனா நான் தான் ஒரு முட்டாள், எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மகாராஜா, நானும் எந்த பழைய பொருளையும் கொண்டு போக மாட்டேன். எனக்கும் புது மாளிகையில எல்லாமே புதுசா வேணும் சொல்லிட்டேன். நல்ல யோசனை, ரொம்ப நல்ல யோசனை. ஆனா திருமலாம்பா, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களையாவது பத்திரமா மறக்காம எடுத்து வச்சுக்கோ, சரியா? அதையும் விட்டு கொடுக்க போறியா என்ன? பெரிய மகாராணி அவர்களே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? எனக்கு பிடிச்ச ஒண்ணா? எனக்கு பிடிச்ச பொருள் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. இந்த அலமாரி தான் உங்களுக்கு பிடிச்ச பொருளா? மகாராணி சின்னாதேவி, என்ன நீங்க? சரி மகாராணிகளே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாம் எடுத்துக்கங்க. நானும் இப்ப என்னுடைய அறைக்கு போய் எனக்கு பிடிச்ச பொருட்களை எடுத்துக்கிறேன். நல்ல வேளை இவ இன்னைக்கு எதுவும் சமைக்கல. இத பாருங்க சந்திரிகா,
உங்களுக்கு இந்த அரசு மாளிகை வசதியா இருக்காது. நீங்க என் வீட்டுக்கு என்னைக்கு வரப்போறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு? நான் எதுக்காக வரணும்? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த அரசு மாளிகை மகாராஜாவுக்கு சொந்தம் இல்லை. அதனால நீங்க என்னோட வீட்டுக்கு தாராளமா வரலாம். அதுவும் உங்களுக்கு சரின்னு தோணுனா மட்டும்தான். நான் மகாராணிகளுக்கு சேவகியாச்சே. அவங்க எங்க இருப்பாங்களோ அங்கதானே நானும் இருக்கணும். நல்ல விஷயம். அட, நீங்க எங்க வரீங்க? சொல்லுங்க ஏதாவது. ஓ, அது நான் மகாராஜாவை சந்திக்க போய்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் வழி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட வந்துருங்களேன். மகாராஜாவை சந்திக்க நான் மகாராஜா கிட்ட எடுத்து சொல்லி உங்களுக்காக ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி தரேன். இல்ல குருதேவா, நான் அங்க வரது நல்லா இருக்காதுன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, வெளியாட்களுக்கு அந்த இடத்துல அனுமதி இருக்காது. ஏன் இருக்காது? யார் சொன்னது? நான் இருக்கேன்ல. ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார், வீரர்களே, இவங்க என் கூட வருவாங்க. இவங்களுக்கு அனுமதி கொடுங்க. வாங்க. வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? வணக்கம். ஆஹா. சரி, வாங்க வாங்க போகலாம். வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருதேவா. வணக்கம் மகாராஜா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களோட சிறப்பு ஆலோசகனா இருக்கிற அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனே பாலாவுக்கு அரசு குருதேவா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. மந்திரியாரே. மகாராஜா, பாலாவுடன் அவர் குடும்பமும் அரசு மாளிகைக்குள்ள வந்துட்டாங்க. அற்புதம். என்னுடைய விருப்பம் என்னன்னா, அவங்களுடைய வரவேற்புலையும் உபசரிப்புலையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. மகாராஜா, நீங்க அதை பத்தி எதுக்கும் கவலையப்பட வேண்டாம் அரசே. அவங்க உபசரிப்புக்கான எல்லா விதமான ஏற்பாடையும் நாங்க எப்பவோ செஞ்சு வச்சிட்டோம். செஞ்சு வச்சிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரமா? ஆமா மகாராஜா, உத்தரவு கொடுங்க. நிச்சயமா. குருஜி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பண்டித ராமகிருஷ்ண, மந்திரியார், மகாராஜா 3 பேர் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுல உங்களை நல்லா கோர்த்து விட பாக்குறாங்க. மாட்டிக்காதீங்க. குருஜி, நீங்க இந்த ராஜ்யத்தோட மகா குரு. ஆனா இங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட யோகியத்தையே இல்லைன்னு நினைச்சிட்டாங்களே. இது உங்களுக்கு பெரிய அவமானம். மகாராஜா, போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. மகாமந்திரியாரே, நில்லுங்க நில்லுங்க, நானும் உங்க கூட வரேன். இருங்க. வாங்க குருதேவா, வாங்க வாங்க. நாங்க இல்லாம நீங்க இருந்துருவீங்களா என்ன? எனக்கு நல்லா தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா. நீ அவ்வளவு சுலபத்துல இந்த அரசு மாளிகைய அந்த பாலா கிட்ட ஒப்படைக்க மாட்ட. நானும் அவன் சார்பா பேசுற மாதிரி சும்மா நாடகம் ஆடின, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு, நீ இந்த மொத்த காரியத்தையும் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் செய்யறேங்கிறது. திட்டமா? ஆனா நான் திட்டம்லாம் எதுவும் போடலையே குருதேவா. அப்படின்னா இந்த அரசு மாளிகை பாலாவுக்கு சொந்தமாயிடுமா? துரதிருஷ்டவசமா அதுதான் உண்மை குருதேவா. அப்படின்னா பாலா எப்படி விருந்தாளியானா? நீ எதுக்காக அவனை உபசரிக்கிறதுக்கான ஏற்பாடை பார்த்துக்கிட்டு இருக்க? குருதேவா, அந்த பாலா அவர்களுக்கு அரச மாளிகையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி சொல்லணும்ல. அது மட்டும் இல்லாம மகாராஜாவோட உத்தரவுப்படிதான் மகாமந்திரியார் கூட பண்ணலாமே. நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் இப்ப மகாராஜாவோட பிரதிநிதியா மட்டும்தான் இப்ப அங்க போயிட்டு இருக்கேன். அப்போ நானும் உன் கூட வரேன். நான் ஒருத்தன் இருக்கும்போது நீ மகாராஜாவோட பிரதிநிதியா எப்படி இருக்க முடியும்? ஆனா நீங்க ராஜ புரோகிதராச்சே. உங்களோட வேலை, பூஜை, யாகம், அர்ச்சனை எல்லாம் பண்றது. கண்டிப்பா. அப்ப பாலா அவர்கள் எப்போ இங்க கிரகப்பிரவேசம் பண்ண போறாரோ அப்பதான் உங்க உதவி தேவைப்படும். நீங்க அப்ப வந்தாலே போதும். இப்ப கிளம்புங்க. ஏன் 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 நான் ஏன் உங்க கூட வரக்கூடாது? ஆச்சாரியாரே, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, 3 பேரா போனா வேலை உருப்படாதுன்னு. மாட்டினீங்களா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா தான் போயிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வேலை கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? 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 ஆச்சாரியாரே, நான் உங்ககிட்ட அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா... சரி சரி, விடுங்க விடுங்க. நீங்க கிளம்பி போங்க. ரொம்ப நன்றி. போங்க. குருஜி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அவங்கள ஏன் சுலபமா போக விட்டீங்க? எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ஏதோ திட்டம் போட்டிருக்கான்.
மகாராஜா சுலபத்துல அந்த மோசக்கார பாலா கிட்ட அரச மாளிகையை ஒப்படைக்க மாட்டார். என்னோட உதவி இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த திட்டத்துல தனியாவே வெற்றி அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க குருஜி? ஏன்னா நீங்களே ஒரு மோசமான தில்லாலங்கடி. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மோசக்கார பாலாவை நம்ம சும்மாவே விட்டுற கூடாது இல்ல. குருஜி, நீங்களும் உங்க அறிவுள்ள மூளைய பயன்படுத்துங்க. இப்பவாவது பண்றேன். பண்ணிட்டேன். அதுக்குள்ளயா போய் சொல்றேன்டா. நாம அவங்க 2 பேரையும் பின்தொடர்ந்து போகணும். பாலா பாலா பாலா, நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த அறைய பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா சாரு, ஆமா. என்னாலயும் சத்தியமா இதை நம்பவே முடியல. கொஞ்ச நாள்ல நாம இவ்ளோ பெரிய ஆடம்பரமான மாளிகைக்கு சொந்தக்காரங்களாயிட்டோம் இல்ல? ஆமாம் பாலா, ஆனா இதுக்கு நம்ம பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு தான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். அவன் உனக்கு அரசவையில சவால் விடாம இருந்திருந்தா ஓ மூலையில இப்படி ஒரு யோசனை வந்திருக்கவே வந்திருக்காது. உண்மைதானே? அது என்னமோ உண்மைதான். அப்பா, அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தான் சொந்தமாப்பா? ஆமாண்டா செல்லம், இது எல்லாமே நமக்கு தான் சொந்தம். ஆமா மகாராஜா. மன்னிக்க வேண்டும், பண்டித ராமகிருஷ்ணரும் மகா மந்திரியும் உங்களை பார்க்க அனுமதி கேட்கறாங்க. அனுமதியா? அனுமதிக்கிறேன். அவங்கள வர சொல்லுங்க. உத்தரவு. வணக்கம் பாலா அவர்களே. வணக்கம். நான் விஜயநகர ராஜ்யத்தோட மகாமந்திரி திம்மரசு. உங்களை இந்த அரசு மாளிகைக்கு வரவேற்கிறேன். இந்த அரசு மாளிகைக்கு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம். மகா மந்திரியாரே, நீங்க நாளைக்கு காலையில வாங்க. ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் ஓய்வு எடுக்கணும். புதுசா கிடைச்ச இந்த வசதியை அனுபவிக்கணும். நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து சொல்லுங்க. ஐயோ இல்ல இல்ல பாலா அவர்களே, உங்ககிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு அரசருடைய படுக்கையில படுத்துறாதீங்க. ஏன்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. இந்த ராஜ மாளிகை எனக்கு சொந்தமாயிடுச்சு. அதனால இந்த அரசு மாளிகையில இருக்க ஒவ்வொரு பொருளும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவேன். அப்படி இருக்கும் போது இந்த கட்டில்ல நான் தூங்க கூடாதுன்னு நீங்க எப்படி மறுப்பு சொல்லலாம்? மன்னிக்கணும் பாலா அவர்களே, நான் உங்க பாதுகாப்பு கருதி தான் அந்த மாதிரி ஆலோசனையை சொன்னேன். உங்க உடலுடைய எடை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? உடல் எடையா? ஆமாங்க, 60 கிலோ இருக்கும். ஓஹோ, ரொம்ப குறைவா இருக்கு மந்திரியாரே. இந்த படுக்கை அறைய தயாரிச்சவரை கூப்பிட்டு திரும்பவும் நாம இதை சரி பண்ணி ஆகணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அது என்னன்னா, பாதுகாப்பு மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரண்மனையில இருக்கிற கட்டில், நாற்காலி எல்லாத்தையுமே மகாராஜா மகாராணியோட எடைய வச்சுதான் பண்ணிருக்காங்க. புதிர் போட்டு பேசாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, புரியுற மாதிரி சொல்லுங்க. மந்திரியாரே, செயல்முறையில செஞ்சு காட்டினதான் புரியும் போல இருக்கு. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அத நீங்களே நேரடியா பாருங்க. அங்க வைங்க. பாத்தீங்களா, நான் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதாங்க. மகாராஜாவை தவிர வேற யாராவது இந்த படுக்கையில படுத்தாங்கன்னா இந்த ஈட்டி மேல இருந்து வந்து அவங்க நடு நெஞ்சிலேயே இல்ல. அச்சோ, பாலா அவர்கள் இப்படி பயப்படுறாரு. சரி, எடுத்துட்டு போங்க அந்த பொம்மை. எங்க எடுத்துட்டு போங்க சீக்கிரம். அட கொண்டு போங்க. பாலா அவர்களே, நீங்க கவலையே படாதீங்க. நான் நாளைக்கே நம்ம எந்திர நிபுணர்கிட்ட சொல்லி இத உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுறேன். அப்புறம் மத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி நாங்க நாளைக்கு வந்து சொல்றோம். அப்படித்தானே நீங்க உத்தரவு கொடுத்தீங்க. அதனால உங்க உத்தரவை நாங்க மறுக்க முடியாதே. போயிட்டு வரோம். இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு வேண்டாம். இங்க இருக்கிற எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் இப்பவே சொல்லிடுங்க. உங்க ஆசையை எதுக்காக கெடுக்கணும்? எங்க கூட வாங்க வாங்க. இங்க பாத்தீங்களா, இது ரொம்பவும் விசேஷமான ஒரு கம்புங்க. ஆனா இது ஆபத்தான நேரங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும்.
அறைக்குள்ள நீங்க ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒட்டு கேக்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்போ இதை இழுத்தா போதும். தாசு, எதுவுமே ஆகலையே. எதுவும் ஆகலையே. அடடடடடடா. என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? இது ஆபத்தான நேரங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும். சும்மாலாம் இதை தொடக்கூடாது. நிக்க கூடாது. வாங்க, ஓடிடலாம். வாங்க. இந்த மாதிரி சத்தம் எல்லாம் இங்க அரச மாளிகையில சகஜமா வரும். சகஜமா வருமா? எங்க ராஜ மாளிகையோட சிறப்பு அம்சமே அதானே. இங்க காத்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சத்தம் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அம்மா மறுபடியும் அதே சத்தம் கேக்குது. நான் தான் சொன்னேன்ல, காத்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓ காத்தா? ஓ சரி சரி, இப்பதான் புரியுது. புரியுது. ஆனா இந்த மாதிரி சத்தம் எல்லாம் மகாராணிங்க அறையில கூட வருமா? அட ஆமாங்க, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. மகாராணிங்க அறையில கூட இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இருக்கு. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. உயிர் சம்பந்தப்பட்டதா? அதுக்கா இந்த ஏற்பாடு? அட ஆமா ஆமா, நீங்க வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எல்லாத்தையுமே காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. இப்போ இந்த கதவை பாருங்களேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? மகாராணி அவங்களுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களையும் உடைமைகளையும் இதுக்குள்ளதான் வைப்பாங்க. இதுல பெருசா என்ன இருக்கு? தெரிஞ்ச விஷயம் தானே. அட இல்ல பாலா அவர்களே, அரச மாளிகையில எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. இதை திறக்கிறதுக்கு முன்னாடி அரச மாளிகையில இருக்கிற எல்லாரும் ஒரு விசேஷமான செய்கையை செஞ்சாகணும். உதாரணத்துக்கு மகாராஜாவுடைய செய்கை என்னன்னா கைத்தட்டல். அதுவும் சரியா 2 கைத்தட்டல் பண்ணணும். இல்ல இல்ல, 2 கைத்தட்டல்னா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த அரை கைத்தட்டலை எப்படி தட்டி காட்டுவாங்க? நானே விளக்கிடுறேன். இதோ இப்படிதான். இனிமே நீங்க இத தாராளமா திறந்து பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்களே திறந்து காட்டுங்க. அட பரவாயில்ல, தைரியமா வாங்க. நீங்களே திறந்து காட்டுங்க. பயந்துட்டாங்க போல இருக்கு. சரி நானே திறக்கிறேன், இருங்க. என்னோட இந்த குடுமிக்கு என்னடா ஆச்சு? உங்க குடுமி நாய் வால் மாதிரி ஆயிடுச்சு குருஜி. எப்படி? அது ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்கு குருஜி. ஏன்டா என்கிட்ட சொல்லல? அடிக்கடி நாற்காலின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம் குருஜி. அடிப்பீங்கன்னு தான் சொல்லல. ஆனா குருஜி, இத பார்த்தா மறுபடியும் சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணவே இல்ல. இனிமே நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க இந்த அருக்காணி கொண்டையோட தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு குருஜி. குடுமி விடுங்கடா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உள்ள அந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்ன சதி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. நாம அந்த அறைக்குள்ள போகணும். ஆனா குருஜி, இந்த நிலைமையில நீங்க உள்ள போக போறீங்க? எந்த நிலைமையிலடா போறது? வாங்க. சரி போய் தொலை. அப்பா இதெல்லாம் நமக்கு தானா? இல்ல, அங்கெல்லாம் போக கூடாதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான் ராஜா, சொந்தம் உங்களுக்கு தான். இருக்கட்டும். ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வேற யாராவது 2 முழு கைத்தட்டலும் அப்புறம் அரை கைத்தட்டலும் தட்டலனா என்ன ஆகும்? சொல்றோம். ஒருவேளை நாங்க சொன்ன மாதிரி நீங்க கை தட்டலன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். பாருங்க. வாங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளு 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 தள்ளு. ஐயோ, குருதேவராச்சே. ஆச்சாரியாரே, என்னாச்சோ தெரியலையே, பாவம். குருதேவா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? என்னாச்சு நீயே பார்த்து சொல்லு. இல்ல, உங்களுக்கு ஒன்னும் ஆகலங்க. அப்போ நல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். குருதேவா. யோஹோ, என்ன ஆச்சாரியாரே, உங்களுக்கு எத்தனை முறை புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஏதாவது ஒரு அறையோட கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமதியை நிச்சயமா வாங்கி ஆகணும். ஒருவேளை இதுல ஏதாவது தாமதம் ஆயிருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்? சரி சரி,
எனக்கு இந்த மாதிரி அம்பு ஆயுதங்கள்லாம் வருங்கிறது நல்லாவே தெரியும். நான் இந்த அறையில என்னோட அதிசயத்தை காட்டலாம் தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சாதாரண திருடர்களுக்காகத்தான், என்ன மாதிரி மகா ஞானிகளுக்கு கிடையாது. பாத்தியாடா மணி, இந்த கிழவன் திருந்தவே மாட்டான்டா. அவனை பத்தி பேச ஆரம்பிச்சுனா பாரு. மனசாட்சியே இல்லாம எப்படி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான் பாரு இந்த கிழவன். அடே கண்ணி, இந்த கிழவ கூட இருக்கிறது நமக்கு தட்ட ஆபத்து. வாங்கிட்டு ஓடிடலாம். இவனை விட்டு நம்ம எவ்வளவு விலகி இருக்கணுமோ அவ்வளவு விலகி இருக்கணும். சரி வாங்க, இப்ப நான் மாளிகை ஜன்னல் கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம், பின்னாடி நில்லுங்க, கிட்ட வராதீங்க. இதுதான் விசேஷமான மாளிகையுடைய ஜன்னல். ஒருவேளை இங்க யாராவது ஒரு குற்றவாளியோ இல்ல யாராவது ஒரு கொலைகாரனோ எல்லா பாதுகாப்புகளையும் தாண்டி உங்க அறைக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஜன்னல் கிட்ட அவனை நிக்க வச்சு, ஜன்னலுக்கு முன்னாடிடா. அதனால என்ன நடக்கும்? சொல்றேன். ஐயோ கனிமணி, உங்களை யார் அந்த இடத்துல போய் நிக்க சொன்னாங்க? சும்மா பார்க்க வந்தோம். ஜன்னல் கிட்ட இருந்து பார்த்தா காட்சி எப்படி தெரியுதுன்னு. இப்ப பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டோம். முகத்துல கறி நல்லா பூசிக்கிட்டோம். இது கிட்டத்தட்ட நரகமே தான். இனிமே நாங்க இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என்னோட முகம் தெய்யறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நழுவி போயிட வேண்டிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட செயல்முறை விளக்கம் முடிஞ்சதா இல்ல இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? பாலாயா, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இது அரச மாளிகையாச்சே, அடிக்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுன்னு நிறைய இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இது எல்லாத்தையும் உருவாக்குன நிபுணரை கூப்பிட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாத்தையும் செயலெடுக்க செஞ்சிருங்க. தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே. எங்களுக்கு இந்த மாதிரி பயங்கர பாதுகாப்பான ஏற்பாடெல்லாம் தேவையில்லை. நாங்க சமையல் அறையில தங்கிக்கிறோம். சமையல் அறையிலையா? வேண்டாம் பாலா அவர்களே, நீங்க அங்க மட்டும் தங்கிடக்கூடாது. ஏன்னா அங்க அரச குடும்பத்துக்கு சாப்பாடு சமைப்பாங்கல்ல, அதனால மத்த அறைகளை விட அங்கதான் பாதுகாப்பு ஏற்பாடு இன்னும் பலமா இருக்கும். அப்ப நாங்க எங்க தான் தங்குறது? நியாயமான கேள்விதான். ராத்திரி இவங்க எங்க தூங்குவாங்க? சேவகர்கள் அறையிலையும் தூங்க முடியாது, மாளிகைக்கு மேல தூங்க முடியாது, தரையிலையும் படுத்து. நீங்க வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அரண்மனை பணியாளர்களுடைய குளியல் அறையில இருங்க. என்ன இப்படி பேசுறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? அந்த இடத்துல எல்லா பணியாளர்களும் குளிப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல அழுக்கு தண்ணி, எச்சில் தண்ணி அதெல்லாம் இவங்க மேல வந்து விழும் இல்லையா? இது ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு மந்திரியாரே. இப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும்? இந்த மொத்த அரண்மனையிலுமே பணியாளர்களுடைய குளியலறையில மட்டும்தான் இந்த மாதிரி ஏற்பாடுகளே இருக்காது. இவங்க அங்கதான் தூங்கி ஆகணும் போல இருக்கே. வேணும்னா படுத்துக்க ஒரு பாய் வேணும்னா ஏற்பாடு பண்ணி தரவா? வேண்டாம் வேண்டாம், நாங்க அப்படியே தூங்கிக்கிறோம். இப்ப நீங்க அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு மட்டும் சொல்லுங்க. சரி, இங்க இருந்து நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க. அதுக்கப்புறம் இடது பக்கம் நேரா போனீங்கன்னா அந்த இடம் வந்துடும். போயிடுங்க. சரி சரி, பார்த்து இடிச்சுக்கீங்க. மெதுவா மெதுவா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மறந்து போச்சா? இவங்க நம்ம அரசு விருந்தாளிகள். இவங்க மேல அழுக்கு தண்ணியை ஊத்துறீங்களே. போங்க போங்க, கோச்சுக்காதீங்க. காலை வணக்கம் பாலா அவர்களே. காலை வணக்கம். அப்புறம் உங்க உத்தரவுப்படியே பாதுகாப்பு நிபுணர்கிட்ட நாங்க பேசிட்டோம். அவர் மாளிகையில இருக்கிற எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் எடுத்துட்டாரு. இனிமே நீங்க தைரியமா இந்த மாளிகையில எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். சாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமே நம்ம ராஜ வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம். இனிமே நாம இந்த வேலைக்காரங்களோட குளியல் அறையில இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மகாராஜாவோட கட்டில்ல தூங்குற சுகமே தனி சுகம். பாலா அவர்களே, நம்ம தலைமை சமையல்காரர் ஒரு பட்டியல் அனுப்பி இருக்காரு. கொஞ்சம் இதை படிங்க. கண்டிப்பா படிக்க. படிங்க படிங்க.
என்னாச்சு? கடவுளே, என்னது இது? அதான் என்னதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க? 500 பானை சுத்தமான நெய், 600 மூட்டை அரிசி, 200 மூட்டை மிளகாவா, பருப்பு 1000 படியா? அதுவும் இது வெறும் ஒரு நாளைக்கு மட்டும்தான். இதுதான் அது செலவுகளுக்கான பட்டியல். மாளிகையில பணி செய்யற பணியாளர்களுக்கு மொத்தமா 10,000 பொற்காசுகளா? ஆமாங்க. அப்புறம் 5000 பொற்காசுகள் பாதுகாவலர்களுக்கா? இன்னொரு 5000 பொற்காசுகள் மாளிகையை பராமரிக்க போட்டிருக்கு. ஆமா ஆமா. கடவுளே, கூடுதலா இன்னொரு குறிப்பும் இருக்குங்க. இந்தாங்க. அது என்னன்னா, மகாராஜா கிட்ட 1000 யானைகளும் 10,000 குதிரைகளும் இருக்கு. அதுங்களோட தீவனைகளுக்காகவும் மாசதிக 10,000 பொற்காசுகள் கொடுக்கணும். அப்புறம் அரண்மனை பூந்தோட்டத்தை கவனிக்க அதுக்கு ஒரு 10,000 பொற்காசுகள் வேணும். ஆயுதங்களை பராமரிக்கிறதுக்கு மாசம் இன்னும் ஒரு 10,000 பொற்காசுகள் தேவை. அப்புறம் ராஜ மாளிகையில எரியிற விளக்குகளுக்கு மாசம் 5,000 பொற்காசுகள் தேவைப்படும். அப்புறம் இல்ல வேண்டாம், போதும். நம்மளால யானையை மேய்க்க முடியாது சாரு, அதுவும் அரச யானை. இதுல இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சாகணும், இல்லனா வாழவே முடியாது. என்ன யானை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த அரச மாளிகையே தான். இது அரச மாளிகை இல்ல, இது யானை. யானைக்கு தீனி போட முடியுமா? நம்மளால முடியாது. அப்படின்னா நாம இந்த யானையை வித்துட்டு இதுல கிடைக்கிற காசை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாமே. நீ என்ன விளையாடுறியா? விஜயநகரத்துல இருந்துகிட்டு விஜயநகர் மகாராஜாவோட மாளிகைய நம்ம கிட்ட இருந்து யார் வாங்கிப்பாங்க? அப்படின்னா இப்ப நமக்கு வேற எந்த வழியும் இல்லையா பாலா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.